இந்த உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் மிகப்பெரிய பல சீரிய காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறது. அதனுடைய 2ஆம் ஆண்டில் அனைத்து உலகத்திலும் இருக்கிற அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சீனா வரை இருக்கக்கூடிய அனைத்து உலக தமிழ் எழுத்தாளர்களை அழைத்து வந்து 3 நாட்கள் இங்கு ஒரு அனைத்துலக பெருவிழா ஒன்றை நடத்தியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாயகம் கடந்த தமிழ் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டு அந்த பெருவிழாவை நாங்கள் நடத்தினோம். அதுபோல எண்ணற்ற கருத்தரங்குகளை உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் நடத்தி வருகிறது. வட்டார மொழிகள் தனித்துவமிக்கவையாக இருக்கின்ற காரணத்தினால் கொங்கு வட்டார மொழியை அடிப்படையாக கொண்டு எழுதுகிற எழுத்தாளர்களினுடைய படைப்புகளை ஆராய்ந்து கொங்கு மனம் கமழும் படைப்புகள் என்று கருத்தரங்கை நடத்தினோம். வைகை தமிழ் என்று மதுரை தமிழை பற்றிய கருத்தரங்கு நடத்தினோம். நெல்லை தமிழுக்கு தஞ்சை தமிழுக்கு சிறப்பு கருத்தரங்குகள் நடத்தினோம். சென்னைக்கே இதெல்லாம் விட சென்னைக்கே ஒரு தமிழ் இருக்கிறது, ஆகவே சென்னை தமிழ் பற்றியும் ஒரு சிறந்த கருத்தரங்கை நடத்தினோம். இவைகள் அல்லாமல் அரிய நூல்கள் பலவற்றையும் உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் வெளியிட்டிருக்கிறது. அறிவியல் நூல்களை வெளியிட்டிருக்கிறோம், தத்துவ நூல்களை வெளியிட்டிருக்கிறோம், வரலாற்று நூல்களை வெளியிட்டிருக்கிறோம், இலக்கிய கருத்தரங்கு நடத்திய அவைகளினுடைய தொகுப்பு கட்டுரை நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி ஏறத்தாழ 20 நூல்களை உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆங்கில நூலை இன்றைக்கு வெளியிடுகின்றோம். இப்படி உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் எண்ணற்ற பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் விருது வழங்கும் விழா என்று நடைபெறுகிறது. விருது வழங்கும் விழா தான் முக்கியமானது என்றாலும் எனக்கு பாராட்டு நிகழ்த்தப்பட்ட காரணத்தினால் அதை பற்றி ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன அந்த மூதாதையினுடைய பரம்பரையிலிருந்து வருகிற ஒரு எழுத்தாளன். அதன் பிறகு காவிய உலகத்துக்கு வந்தால் அல்லது திருக்குறளினுடைய உலகத்துக்கு வந்தால் அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொன்ன அந்த வள்ளுவனுடைய பாரம்பரியத்தில் நான் வருகின்றேன். அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்ற வல்லார் என்று வியப்படைந்த கம்பனுடைய பாரம்பரியத்தில் வருகின்றேன். அப்படி எண்ணற்ற நம்முடைய மூதாதையர்களுடைய பரம்பரையில் நான் வருகிறேன். நம்முடைய நவீன காலத்தில் மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய வழியிலே நான் வந்திருக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த பாரம்பரியத்தில் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவருடைய பாரம்பரியத்திலும் வளர்ச்சி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதற்காக நடத்தப்படுகிற இந்த ஆண்டில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் அளித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினாலும் நானாக முயற்சி செய்து கற்றுக்கொண்ட தமிழினாலும் 90 வயதில் நான் செய்திருக்கக்கூடிய பணிகளிலே ஒரு வரியேனும் 800 ஆண்டுகளுக்கு பிறகு வாழும். 90 வயதில் எனக்கு பாராட்டு செய்திருக்கிறீர்கள். 800 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சொல்லோ அல்லது ஒரு எழுத்தோ அல்லது ஒரு கவிதையோ வாழும் அந்த நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லி, இன்னும் வாழும் காலமெல்லாம் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழின் வளம் தமிழர் நலம் என்ற அடிப்படையில் செயலாற்றக்கூடிய மையம். அந்த லட்சியங்களை மேலும் மேலும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாள் வாழ்கிறோமோ தெரியாது, வாழ்கிற நாளெல்லாம் இந்த சிந்தனையோடு வாழ்வேன் என்பதை தெரிவித்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அழகிய மொழிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.